சொல்கிறது இருக்கு. அதை போட்டு கொடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய சிறந்த செயல்பாடாக நான் நினைக்கிறேன். கலைஞர் அவர்களுடைய கவிதைகளை அது இசைப்பாடலாக இருந்தால் என்ன, திரை இசைக்கு வெளியே எழுதப்பட்ட கவிதையாக இருந்தால் என்ன, நீங்கள் எத்தனையோ முறை வியந்திருப்பீர்கள். அதில் சில உத்திகளையும் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். உங்கள் துறை சார்ந்து பழனி பாரதி அவர்களே, உங்களுடைய எண்ணங்களை இங்கே பதிவு செய்யுங்கள். 10,000 பேர் கூடுகிற கூட்டமாக இருந்தாலும் 10 லட்சம் பேர் கூடுகிற கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டங்களில் அவர் என்ன சொல்லப் போகிறார், எப்படி சொல்லப் போகிறார், அதில் எத்தனை இலக்கிய நயங்கள் சொல்லாட்சிகள் எப்படி சுழன்று புரண்டு வரும் என்பதை எதிர்பார்க்க வைக்கிறவராக கலைஞர் இருக்கிறார். சங்கத்தமிழை அகநானூற்றின் ஈரத்தை புறநானூற்றின் வீரத்தை தனது எளிய கவிதைகளின் மூலம் பாமர மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தவர் கலைஞர். கவியரங்க தமிழ் என்று ஒரு மேடை தமிழை உருவாக்கி அந்த தமிழை எல்லாராலும் கொண்டாட வைத்தவர் கலைஞர் அவர்கள். சங்கந்தரு சங்கத்தமிழ் வங்கக்கடல் பொங்கும் இளம் சிங்க குரல் எங்கும் எழ ஒன்றே குலம் என்றே சொல்லி வாழ்ந்த இனம். சென்னையில் ஒரு வள்ளுவர் கோட்டம் அமைத்து கன்னியாகுமரியில் வானலாவ வள்ளுவர் சிலையை நிற்க வைத்து தமிழ் என்றாலே ஐயன் வள்ளுவனின் அடையாளம்தான் தமிழ் என்று உலகுக்கு எல்லாம் தமிழை வலிமையாக பறைசாற்றியவர் கலைஞர். அதற்கெல்லாம் மேலாக தந்தை பெரியாரின் நெஞ்சில் குத்திய முள்ளாக இருந்த ஒன்றை பதமாக எடுத்து அனைவரும் அர்ச்சகராகலாம் என்று ஒரு சட்டம் இயற்றி அந்த முள்ளை இசைத்தட்டிலே பதமாக எடுத்து வைத்து கோயில்களுக்குள் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் பாடவிட்டவர் கலைஞர். இந்த செயற்பாடுகள் தமிழ் சார்ந்து அவர் செய்த இந்த அரிய செயற்பாடுகளுக்கு தமிழாய்ந்த தமிழர்கள் அனைவரும் அவருக்கு நன்றி கடன்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நன்றி நன்றி பழனி பாரதி அவர்களே. இலக்கியவாதி கலைஞர் அந்த அணியிலே இன்றைய தலைமுறையின் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள். அண்ணாவினுடைய கதையில் கலைஞர் அவர்களின் வசனத்தில் வெளிவந்த ரங்கோன் ராதா என்கின்ற படம், அந்த படத்திலே இடம்பெற்றிருக்கிற வசனம் நான் நினைத்து பார்க்கிறேன், இந்த வசனத்தை ஆரம்ப பள்ளிக்கூடங்களில் நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு பாடத்தை போல எழுதி வைக்கலாமே, அப்படி ஒரு அற்புதமான வசனமாக இது இருக்கிறதே என்று வியந்திருக்கிறேன். அந்த வசனம், அந்த படத்தினுடைய கதை, படம் பார்த்தவர்களுக்கு தெரியும். தர்மலிங்க முதலியார் என்பவர் தன்னுடைய மனைவியை விட்டு மைத்துனியின் மீது காதல் கொள்கிறார். அதனால் மனைவிக்கு பேய் பிடித்து விட்டது என்று கதை கட்டுகிறார். இப்பொழுது படத்தினுடைய கதாநாயகியும் பானுமதியும் அவருடைய தந்தையும் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது பானுமதி சொல்லுகிறார் தந்தையை பார்த்து, அப்பா, கடவுள் நமக்கு 2 கண் 2 காது 2 கால் 2 கை என்று தந்திருக்கிறார். ஒன்று கெட்டுப்போனால் கூட இன்னொன்றை பயன்படுத்தலாம் என்று சொல்கிறார். அதற்கு அவருடைய தந்தை சொல்கிறார், ஆமம்மா, ஆனால் இதயம் ஒன்றுதான் கொடுத்திருக்கிறார், அது கெடாமல் நீ பார்த்துக்கொள் என்று சொல்கிறார். தன்னுடைய ஒரு அறிவார்ந்த விஷயத்தை படைப்பின் மீது ஏற்றி சொல்கின்ற ஒரு மாபெரும் உரையாடல் ஆசிரியராக இந்த இடத்திலே கலைஞர் எனக்கு தெரிகிறார். பத்திரிகையாளராக அந்த மொழியை அவர் பயன்படுத்திய பாங்கு, அதனை உங்கள் கருத்தாய் சொல்லுங்கள். ஒரு முறை திருச்சியில் திமுக மாநாடு, வழக்கம் போல் மாநாடு முடிஞ்ச உடனே ப்ரெஸ் மீட், பத்திரிகையாளர்கள் சந்திப்பு. அங்கே என்னுடைய நண்பர் ரிப்போர்ட்டர் ஜெகதீசன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டார். கலைஞருக்கு ஒன்று இருக்கிற அது ஃப்ரெண்ட்லியாக கேட்டார். முக்கியமான முடிவுகளை பூரா திருச்சியிலே அறிவிக்கிறீங்க, அது ஏன் அப்படின்னு கேட்டார். தப்புன்னு உடனே பதில் கலைஞர்கிட்டருந்து, திருச்சியில் தான் திருச்சி போட மாட்டாங்க, அதை திரித்து போட மாட்டார்கள். அத்தனை ரிப்போர்ட்டர்ஸும் அவரை விரும்புபவர்கள் எல்லாருமே சிரித்து அதை ரசித்தாங்க. நம்ம ப்ரெஸ் மீட்டில் கலைஞர் அளவுக்கு ஷார்ப்பாக கூர்மையாகவும் சுருக்கமாகவும் பதில் சொல்லக்கூடியவர் நான் பார்த்ததில்லை. நீங்கள் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி அந்த மொழியை எதற்காக பயன்படுத்துகிறார் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க. உடன்பிறப்பு கடிதத்தில் தத்துவ ரீதியாக மார்க்சும் செயல் ரீதியாக லெனினும் ஆற்றிய அரும்பணியின் அடிப்படை பெயர்த்து எரியப்படத்தக்கது என எவரும் கூறிடார், கூறிடவும் கூடாது.
ஆதிக்கக்காரர்கள் எதையோ நினைத்து கொண்டு ஆனந்த பள்ளு பாடலாம். இன்று சோவியத்தில் உருவாகியுள்ள உரிமை முழக்கத்திற்கு மார்க்சோ லெனினோ எதிரானவர்கள் என எப்படி கூற முடியும்? அயர்லாந்தின் விடுதலை கிளர்ச்சி பற்றி அன்றைக்கு மார்க்ஸ் கூறியது என்ன அப்படின்னு கார்ல் மார்க்ஸ்லேருந்து கோட் பண்ணுறார். அடுத்து லெனினை கோட் பண்ணுறார். அடுத்து பிளக்கானோவ். வரிசையாக மேற்கோள்கள் ஆங்கிலத்திலும் கொடுத்து அதற்கான தமிழ் மொழிபெயர்ப்பையும் அவருடைய நடையில் கொடுக்கிறார். அந்த அளவுக்கு அந்த மொழியை நுட்பமாக பயன்படுத்துகிற அதே நேரத்தில் கம்யூனிசத்துக்கு பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டதாக கொக்கரிக்கப்பட்ட நேரத்தில் கம்யூனிசத்தை ஆதரித்து எழுதியதையும் அதற்காக அவருடைய மொழி நடையையும் மொழி திறனையும் பயன்படுத்தியதையும் நாம் மறக்கவே இயலாது. அதான் நான் முதலே சொன்ன மாதிரி அவருடைய இயல்பான சிந்தனை என்பது முற்போக்கானது. அவருடைய மொழி நடை, மொழி திறன், மொழி வளம் அனைத்தையுமே அதற்கு பயன்படுத்துகிறார். அதற்காக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி திருச்செல்வர் அவர்களே. மெல்லிச மன்னர்கள் பிரிந்த பிறகு மெல்லிச மன்னர் டி.கே. ராமமூர்த்தியின் இசையில் மறக்க முடியுமா என்ற திரைப்படம் 1966ஆம் ஆண்டில் வெளிவந்தது. அந்த படத்தில் சற்று வித்தியாசமான ஒரு பாடல், காதல் உணர்வை கூட வித்தியாசமான வரிகளில் விளக்கும் பாடல். எங்கள் இசையரசர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்களும் இசையரசி பி. சுஷிலா அவர்களும் பாடிய பாடல். அந்த பாடலை இந்த மேடையில் இன்று பாடுகின்றார்கள் பாலை முருகன், உமா இருவரும். ஒன்று கொடுத்தா 9 கிடைக்கும். உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? 9க்கு வட்டி உடனே கொடுக்க என்னால் முடியுமா? என்னால் முடியுமா? ஒன்று கொடுத்தா 9 கிடைக்கும். உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? 9க்கு வட்டி உடனே கொடுக்க என்னால் முடியுமா? என்னால் முடியுமா? குளிப்பதில் சுகமோ, நினைவில் கழிப்பதில் சுகமோ? குளிப்பதில் சுகமோ, நினைவில் கழிப்பதில் சுகமோ? காதல் குளிப்பதில் சுகமோ, கேட்டதை அழிப்பதில் சுகமோ? இருப்பது வீடு, வீணை பறப்பது ஏனோ? இருப்பது வீடு, வீணை பறப்பது ஏனோ? எனக்குள் துடிக்குது பருவம், அதனால் தடுக்குது இதயம். இப்போ ஒன்று கொடுத்தா 9 கிடைக்கும். உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? 9க்கு வட்டி உடனே கொடுக்க என்னால் முடியுமா? என்னால் முடியுமா? கலைஞருக்காக ஒரு பயணம். இன்றைய நமது பயணம் கலைஞரின் காலடி சுவடுகளால் நிறைந்திருக்கும் திருநெல்லிக்காவல் ரயில் நிலையம். கலைஞரின் பெற்றோர் அஞ்சுகம் அம்மையார் முத்துவேலர் நினைவகம் அமைந்துள்ள காட்டூர். திருநெல்லிக்காவல் ரயில் நிலையம் திருக்குவளையிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. திருநெல்லிக்காவல் திருக்குவளையிலிருந்து திருவாரூருக்கு புகை வண்டியில் செல்ல இங்குதான் ரயில் ஏற வேண்டும். கிராமத்து ரயில் நிலையத்திற்கு உரிய அழகு.
உச்சி வெயில் நேரத்திலும் நம்மை தலைகோதி வரவேற்கும் அரச மரம். இது கலைஞர் புகை வண்டிக்காக காத்திருக்கும் இடம். பக்கத்திலே புதிய கட்டிடம் வந்தாலும் பழமை மாறாமல் அப்படியே இருக்கிறது இந்த இடம். துள்ளித்திருந்த சின்னஞ்சிறு வயதிலும் இயக்கப் பணிகளில் ஈடுபாடாக இருந்த இளம் பருவத்திலும் கலைஞர் வந்து போன இந்த ரயில் நிலையத்தில் கலைஞரின் காலடி சுவடுகள் நம் கண்களுக்கு தெரிகின்றன. கலைஞரின் சுவடுகளை சுமந்து நிற்கும் திருநெல்லிக்காவல் புகைவண்டி நிலையம் இன்னும் அழகாகத்தான் இருக்கிறது. கலைஞரின் பெற்றோர் அஞ்சுகம் அம்மையார் முத்துவேளர் நினைவகம் அமைந்துள்ள காட்டூர். அன்னை அஞ்சுகம் அம்மையார், தந்தை முத்துவேளர் கலைஞரை பெற்றெடுத்த பெருமக்கள். இவர்களின் நினைவாக காட்டூர் கிராமத்தில் நினைவு மண்டபம் அமைத்திருக்கிறார் கலைஞர். திருவாரூரில் இருந்து குடந்தை சாலையில் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது காட்டூர் கிராமம். நாமும் அந்த அழகிய சிற்றூருக்கு கலைஞரின் பெற்றோரை காணச் செல்கிறோம். அமைதி நிலவும் இந்த இடத்திற்கு உள்ளே நுழைகிறோம். இது நினைவகமா இல்லை ஒரு நந்தவனமா? அந்த அற்புதமான இயற்கை சூழல் நம்மை இப்படித்தான் கேட்க தூண்டுகிறது. இதோ கலைஞர் அன்பு தெய்வங்களாக வணங்கும் பெற்றோரின் நினைவு இல்லம். எந்த ஒரு முக்கிய நிகழ்வுகளுக்கு முன்னும் பின்னும் இந்த நினைவகத்திற்கு வந்து தனது பெற்றோரை வணங்குவது கலைஞருக்கு இன்று வரை இருக்கும் பழக்கம். இப்போ என்னை பார்த்த கூட இப்போ திருவாரூருக்கு வந்தார். திருவாரூருக்கு வந்தோன்னே காட்டூருக்கு நான் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினார். ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி காரில் சரி தம்பி முன்னாடி உட்காருவார், துணை முதல்வர் இருக்கார்ல, அப்புறம் முன்னாடி உட்காந்துக்குவார் என்று சொல்லிவிட்டு நான் வேறு காரில் ஏறி வந்துட்டேன். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்றால் அங்கேருந்து போய் குளிச்சுட்டு காட்டூருக்கு போகும்போது இறங்கினார். இறங்கி காட்டூருக்கு போகும்போது நான் நின்றுட்டு இருந்தேன். இங்கே வாயான்னார், கூப்பிட்டாரு, போனேன். உட்காரியா முன்னாடின்னாரு. சரின்னு முன்னாடி உட்காந்துட்டேன். தம்பி அவருக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாங்க, துணை முதல்வர். ஒரு பக்கத்தில் உட்காந்து போனோம். இது மாதிரி அந்த அன்போடு தான் அவர் எல்லாரையும் பார்ப்பார். அன்னை அஞ்சுகம் அம்மையார் இங்கு குளிர் தென்றலாய் கலைஞரை தன் இதயத்தால் தாளாட்டுகிறார். இந்த நந்தவனம் முழுவதும் அந்த அன்பு மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. அதனால்தான் தன் தாய் மடியில் தவழ இந்த மலர்வனம் தேடி வருகிறார் கலைஞர். கலைஞரின் மூத்த சகோதரி பெரிய நாயகத்தம்மாள், கலைஞரின் மனசாட்சி முரசொலி மாறன், இவர்களின் நினைவுகளும் இங்கு நிரம்பி இருக்கின்றன. இந்த பெருமக்கள் இங்கு வாழ்ந்து கொண்டே